நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். மாலை நேர பிரதான செய்திகளோடு நாங்கள் எங்களது அவதானத்தை செலுத்தலாம் நினைக்கிறேன். இந்த நாளிலே மிக முக்கியமாக ஒரு சில செய்திகள் அடிபட்டுக் கொண்டிருக்க அந்த அடிப்படையிலே நாமல் ராஜபக்ஷ ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்தில் நடாத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் குறித்த விசாரணைகள் அரசியல் எதிர்பார்ப்புகளை இலக்கு வைத்தோ அல்லது பூகோள அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு அமைவாக முன்னெடுக்கப்படக்கூடாது என்ற விடயத்தை முக்கியமாக சொல்லியிருக்கிறார். அப்ப அரசியல் இலக்குகளை வைத்தோ அதே போல பூகோள அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு அமைவாக முன்னெடுக்கப்படக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார். காரண நண்பர்களே, அண்மையிலே சுரேஷ் சலை என்று சொல்லப்படுகின்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் முக்கிய ஒரு மூளையாக கருதப்படுபவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய சுரேஷ் சலை கைது செய்யப்பட்டார். யார் இந்த சுரேஷ் சலை என்ற கேள்வியை நீங்கள் விடுப்பமாக இருந்தால், முன்னாள் புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்தவர் சுரேஷ் சலை. பிள்ளையான், அதே போல ஆசாத் மௌலானா, அதே போல சஹரான் காசிம் உள்ளிட்டவர்களோடு நெருங்கிய தொடர்புகளை பேணியவர் என்று அந்நாட்களிலே செய்திகளிலே சொல்லப்பட்டது. ஒரு மறைவான ஒரு இடத்திற்கு சுரேஷ் சலையை ஆசாத் மௌலானா, அதே போல பிள்ளையான் போன்றவர்கள் சஹரானை கொண்டு சென்று சுரேஷ் சலையோடு சந்திக்க வைத்ததாக அந்த நாட்களிலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே சுரேஷ் சலை மிகவும் ஒரு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மூளைகளில் பிரதானமான ஒருவர். அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே பிள்ளையானும் உள்ளே இருக்கிறார். உள்ளே இருந்தபோது இப்போ கடந்த நாட்களிலே ஆசாத் மௌலானா வெளியிட்ட தகவலின் அடிப்படையிலே சுரேஷ் சலைக்கும் அதே போல அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் அதே போல மைத்திரியின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி, நல்லாட்சி என்று சொல்லப்பட்ட மைத்திரி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி, அதே போல கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சியை கொண்டு வந்ததுக்கு பின்னணியில் பசில் ராஜபக்ஷ, மஹிந்த அவர்கள் இருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகின்ற அடிப்படையில் சில வேளைகளில் இவர்கள் செய்திருந்தார்கள் என்று இவருடைய மனசுக்கு தெரியுமாக இருந்தால் இவர்கள் கொஞ்சம் கொந்தளிக்கிறார்கள் போல தெரிகிறது. நாமல் ராஜபக்சவின் கொந்தளிப்பு என்பது சில வேளைகளிலே அவர்கள் செய்திருக்கலாம் என்று சொல்லி அனைவரால் ஊகிக்கப்படுகின்றது. அதே நேரம் பகிரங்கமாகவே புத்தகங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னணியில் அரசியல் பின்னணி நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி. அதே போல சுரேஷ் சலை அவர்கள் பசில் ராஜபக்ச போன்றவர்களோடு பேசியதாகலாம் தகவல்கள் வெளியாகின்ற பின்னணியில் தான் இப்போ நாமல் ராஜபக்ச பொங்க தொடங்கி இருக்க. அந்த அடிப்படையில் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அப்போ தனது அவசரமாக தனது எக்ஸ் கணக்கிலே இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கு நீதி வழங்குவதற்கு கூறிய தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததாக என்று சொல்லி ஒரு புலம்பலை முன்வைத்து, இருப்பினும் தற்போது முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு முன்னேற்றத்தை பார்க்கும்போது அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இதன் அடிப்படையில் இருந்து கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்துக்கு பின்னணியில், இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்ட பின்னணியில் இவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றிருக்கும் என்ற விடயம் இப்பொழுது ஊர்ஜிதமான விடயம் நம்பத்தகுந்த அடிப்படையில் இவருடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது தெரிய வருகிறது. அதே போல நண்பர்களே, இன்றைய நாளில் இன்னொரு செய்தி ஒன்று, முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. மஹிந்தானந்தவின் மேன்முறையீடு தீர்ப்பு ஒத்திவைப்பு என்ற விடயம் வந்திருக்கிறது. மஹிந்தானந்த அழுத்கமைக்கு நளின் பண்டாரோ 2 பேர், அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். கடந்த நாட்களில் கரம்போர்ட் செஸ் ஊழல் வழக்கு, கரம்போர்ட்டையும் செஸ் போர்ட்டையும் இறக்கிறேன் என்று சொல்லி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்குள்ள அடித்த ஊழல் தான் இந்த விடயம். பாப்போம் இந்த செய்தி இருக்கா. ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விதிக்கப்பட்ட சிறை தண்டனைக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்கமைகே, நளின் பெர்னாண்டோ ஆகியோர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை உயர்நீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இன்றைய தினம் இந்த விசாரணை நிறைவு செய்திருக்கிறது. இதனை அடுத்து இந்த மேல்முறையீடுகளின் மீதான தீர்ப்பு தொடர்பான அறிவிப்பை உயர்நீதிமன்றம் திகதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறது. இதற்கான தீர்ப்பை விசாரணைகள் முடிவு பெற்றாலும் தீர்ப்புக்கான திகதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன முக்கியமான ஒருவர் தலைமையிலான 5 நீதியரசர்களை கொண்ட உயர்நீதிமன்ற நீதியரசர் குழாம் முன்னிலையில் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது, பரிசீலிக்கப்பட்டது. இன்று 3வது நாளாக இடம்பெற்ற விசாரணையின் போது பிரதிவாதிகளான மேன்முறையாளர்கள் மற்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் சட்டத்தரணிகள் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு நிறைவடைந்தன. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த நீதியரசர் குழாம் வழக்கின் தீர்ப்பை அறிவிப்பதை ஒரு திகதிக்கு ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளது. இதுதான் இந்த கரம்போர்ட் செஸ் போர்ட் ஊழல் வழக்கு விதான விசாரணைகள் நிறைவு பெற்று தீர்ப்பு இன்னும் அறிவிக்கப்படாமல் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் முக்கியமான செய்தி. இன்னொரு செய்தி, இன்றைய நாட்களிலே நாடு முழுவதும் இந்த பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டதாகலாம் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில் மின்சார சபை ஊழியர் தொழிற்சங்க பணிப்புறக்கணிப்பு நிறைவுக்கு என்ற விடயம் வந்திருக்கிறது. ஒரு சந்தோஷமான செய்தி தான்.
அதாவது மின்சார சபை ஊழியர் தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்து வந்த புறக்கணிப்பு இன்று கைவிடப்பட்டுள்ளது. இன்றைய நாளிலே 11ஆம் தேதி இன்றைய நாளிலே கைவிடப்பட்டிருக்கிறது. மின்சார சபை கலைக்கப்பட்ட பின்னர் உருவாக்கப்பட்ட புதிய நிறுவனங்களின் நிர்வாகத்திற்கும் ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையில் கூட்டு ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திடுவது உள்ளிட்ட 8 பிரதான கோரிக்கைகளை முன்வைத்தே கடந்த 9ஆம் தேதி முதல் இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தொழில் ஆணையாளர் மற்றும் புதிய நிறுவனங்களின் தலைவர்களுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் ஏற்பட்ட இணக்கப்பாடுகளுக்கு அமைய பணிப்புறக்கணிப்பு போராட்டம் இன்று கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு நாளைய தினம் ஜனாதிபதியை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயம்தான் பிரதானப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. இன்னொரு செய்தி முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அஸ்வசும பயனாளிகளா நீங்கள்? அப்படியானாலும் செய்தி உங்களுக்காகத்தான். அஸ்வசும நலம்புரி திட்டத்தின் 1ஆம் கட்ட பயனாளிக்கான மார்ச் மாத கொடுப்பனவு நாளை பயனாளர்கள் வங்கிக் கணக்கில் வைப்பிடப்பட இருக்கிறது. அதன்படி எண்ணற்ற குடும்பங்களுக்கு இந்த உதவித்தொகை நாளைய நாளிலே வைப்புத் தொகை வைக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கும் நாளை 2000 ஏராளமான குடும்பங்களுக்கும் இந்த வைப்புத் தொகை நாளைய நாளிலே வைப்பிடப்பட இருக்கிறன்றமை முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அதே போல பாராளுமன்றம், உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றம் என்று சொன்னால் களை கட்டும். பாராளுமன்ற மீண்டும் கூடும் திகதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றம் எதிர்வரும் மார்ச் மாதம் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை கூட இருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார் என்ற செய்தி வந்திருக்கிறது. இந்த காலப்பகுதிக்குள் பாராளுமன்ற அலுவலர்கள் பற்றிய தீர்மானம் சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் 2026 3/6 கூடிய பாராளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இதன் அடிப்படையில் மார்ச் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முற்பகல் 9:30 மணி முதல் முற்பகல் 10 மணி வரை பாராளுமன்ற நிலைய கட்டளை பிரகாரம் பாராளுமன்ற அலுவலர்களுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்திகள் அப்படி நீண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. மார்ச் 17 மீண்டும் பாராளுமன்றம் கூடுகிறது. களைகட்டும் பாராளுமன்றம் பார்க்கலாம். அதே போல இன்னும் பல்வேறுபட்ட செய்திகள் வந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே மகந்துர மதுஷ் ஒரு முக்கியமான செய்தி. மகந்துர மதுஷ் உங்களுக்கு தெரியும், பிரபல போதைப்பொருள் குற்றவாளி, பாதாள உலக குழுவின் முக்கியஸ்தர் எல்லாம் சொல்லப்பட்டவர். கடந்த காலங்களிலே போலீசார் மறைத்து வைத்திருந்த போதைப் பொருளை தேடுகின்றோம் என்ற அடிப்படையில் கொண்டு செல்லப்பட்ட போது சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் அம்பலமாகி இருந்தது. அவர் போலீசாரை தாக்க முற்பட்டார் என்று சொல்லப்பட்டு அதன் பிறகு அவருக்கு மீது துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது கடந்த காலங்களிலே. அப்ப அந்த படுகொலை தொடர்பான சிஐடி விசாரணைகள் ஆரம்பமாகின்ற செய்தி தான் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. பாதாள உலக குழு தலைவர் மகந்துர மதுஷ் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பில் இருந்தபோது இனந்தெரியாத இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் முறையான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் செய்தி வந்திருக்கிறது. இதற்கமைய மதுஷ் கொல்லப்பட்ட நாளன்று அவரை மாளிகாவத்த பகுதிக்கு அழைத்துச் சென்ற போலீஸ் அதிகாரிகளிடம் எதிர்வரும் நாட்களிலே வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக சிஐடி தெரிவித்துள்ளது என்ற செய்தி நீண்டு செல்கிறது. அதே போல கடந்த 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி மாளிகாவத்த பகுதியில் மகந்துர மதுஷ் இனந்தெரியாத துப்பாக்கிதாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். மதுஷ் வழங்கிய தகவலுக்கு அமைய போதைப்பொருள் தொகையொன்றை கைப்பற்றுவதற்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவரை அழைத்து சென்ற போதே இச்சம்பவம் இடம்பெற்றதாகவும் இந்த செய்தி நீண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது தொடர்பான சிசிடிவி காணொலிகள் எல்லாம் எடுத்து ஆராயப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்ற செய்தி இன்றைய நாளிலே முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக இருக்கிறது. அப்ப மின்சார சபை தொழிற்சங்கத்தின் போராட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. அப்ப மின் தடை இல்லாமல் நாடு முழுவதும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல நண்பர்களே, இன்னும் முக்கியமான நாளில் இன்றைய நாளிலே பல்வேறுபட்ட இடங்களிலும் எரிபொருளுக்கான வரிசையை காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் செல்கின்ற இடங்களில் எல்லாம் எரிபொருளுக்கான வரிசை இலங்கையில் இன்றைய நாளிலே நீண்ட வரிசை நிற்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. செய்திகள் தான் இன்றைய நாளிலே பிரதானப்பட்டிருக்கிறது. இன்றைய மாலை நேரத்திலே இன்றைய காலை பொழுதிலிருந்து மாலை வரை பிரதானப்பட்ட செய்திகளை உங்களுக்கு தந்திருக்கிறோம். அதே போல வெளிநாட்டு செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போது நண்பர்களே, ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலான தொடர்ச்சியான தாக்குதல்கள் இடம்பெற்று வருவதாகவும் செய்திகள் வெளியாகின்றன. மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் செந்தூரன். நன்றி, வணக்கம்.